அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து எதுக்கு யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம்னா, இப்போ எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் அதிகமாகிடுச்சு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் மக்கள் கஷ்டப்படக்கூடாது, தன்னைத்தானே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும். உடற்பயிற்சி, யோகா, தியானம் பண்ணுறது மனசு 100% நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா, உடம்பு சாதாரணம். மனசு தான் 100% எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். இப்போ ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு எது நினைக்குது? மனசு தான் நினைக்குது. இந்த மனசு நினச்சா மட்டும்தான் இந்த உடம்பு வேலை செய்யும். அதனால் நம்ம ரெகுலராக என்ன பண்ணுவோம் எல்லாருன்னா, இப்போ ஒரு இடத்துல நம்ம டிராஃபிக்லேயே நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு செகண்ட் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, டக்குன்னு அந்த மனசை அந்த பக்கெட்டு ஃபுல்லாக நம்ம போயிடும். அந்த பக்கெட்டு ஃபுல்லாக போனாலும் நம்ம ஒரு கண்ட்ரோலோடு இருக்கணும். ஒரு ஃபுல் கண்ட்ரோல் அங்கே போகாமல் பாதி திருப்பி இங்கிட்டு வந்துடணும். அதுதான் மனசு 100% வேலை செய்யும். இப்போ ஹாஸ்பிட்டல்லே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒருத்தங்க அவங்க நல்லாயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பெட்டில் இருக்கவங்கள கூட இருக்கவங்க எல்லாம் நல்லாயிரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நினப்பானது என்ன பண்ணுன்னா, அப்படியே போய் அவங்கள 3/4% அவங்கள சரி பண்ணிடும். அந்த அளவுக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு வைராக்கியம், அவ்வளோ ஒரு பவர் அதிகம் இருக்குது. அதனால் மனசு தான் 100%, உடம்பு சாதாரண ஒரு லைட்டாக தான் இது பண்ணணும். அதனால் அனைவரும் தியானம் பண்ணுவோம். தியானம் பண்ணாலே உடம்பு, மனசு எல்லாம் 100% சரியாயிடும். இதை நம்ம ரெகுலராக எல்லோரும் செய்வோம். ஒரு விஷயத்தில் நம்ம கோவப்படுறோம்னா, அந்த கோவப்படுற நேரத்தில் ஒரு சின்ன டிப்ஸ், கண்ணை மூடி மூச்சை ஒரு 2 செகண்ட் நீங்கள் கவனித்தாலே அந்த கோபம் கண்டிப்பாக மாறுதல் கிடைக்கும். அது நம்ம ரெகுலராக ஒரு பழக்கத்தில் வச்சுக்குவோம். கோவப்படுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் அப்படி கண்ணை மூடிட்டு மூச்சை நல்லா கவனிச்சிங்கனால அந்த கோபம் மாறும். இது அருமையான ஒரு டிப்ஸு. எல்லோரும் பழகி பாருங்கள். நன்றி, வணக்கம்.